போகிறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தெரியவே தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியாக நான் கன்வே பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸை பற்றி பேசியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பற்றி பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி டெபாசிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூவாக இருந்தாலும், இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 இல்லை மேக்ஸிமம் 10% இவ்வளோ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 9.25% ஆர் 9.5% வரைக்கும் தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் டபுள் டிஜிட்டில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமமாக வந்து 10லேருந்து 15% வந்து கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலேயும் கிடைக்கும். பட் உங்களுடைய டைம் டியூரேஷன், எத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்க அப்படின்றது மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் ஒரு ஃபேஸ்புக் ஒரு வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நான் டீட்டெயில்டாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இது என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பெட்டர் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அமெரிக்கன் கண்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை யூரோப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் யாருமே வந்து டேரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஷேர் வாங்கி விற்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான மூளை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படி நமக்கு வந்து நிறைய பேர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வாரன் பஃபட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவோட ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவாக இருக்கட்டும், இவங்களாம் அதிகமான ஸ்டாக்கை வாங்கி அவங்க வந்து அதிகமாக ப்ராஃபிட் எடுத்து ஒரு வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா பணக்காரங்களாக இருக்கிறாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து எனி டைம் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். வாரத்தில் 5 நாள் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டுமே வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியாதவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட வேலை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மார்க்கெட்டை பார்க்குறவங்க மட்டும்தான். ஸோ அவங்க நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது. ஸோ இப்போ நார்மலாக இந்த ஒரு பிக்சர்லேயே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அமௌண்ட்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 500 வரைக்கும் இருக்குது. ஸோ மினிமமாக 500 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், 100 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதிகமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட காசை வந்து கொடுப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ இந்த ஃபண்டு வந்து அந்த ஃபுல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு மேனேஜர் அப்படின்றவர் வந்து மேனேஜ் பண்ணுவார். ஸோ அவருக்கு கீழே ஒரு டீம் வேலை செய்யும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்கை வாங்கலாம், ஸோ அந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணலாம், என்ன ஸ்டாக் வாங்கலாம், இல்லை என்ன கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் பண்ணலாமா, இல்லை கம்பெனி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் பண்ணலாமா, இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கவர்மெண்ட்டோடைய பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டிசைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கான்செப்டே இதுதான். ஸோ இதில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இந்த ரிட்டர்னில் இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து இவங்களும் ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ், அசட் அலோகேஷன் சார்ஜஸ்ன்ட்டு ஒரு சில சார்ஜஸ் இருக்குது. ஸோ வந்து அப்படி சார்ஜஸ் போயும் நமக்கு என்னடா ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் கேரண்டீடு ரிட்டர்னாக, ஒரு கேரண்டின்னு சொல்ல முடியாது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும், மினிமம் ரிட்டர்ன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15%ன்றது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபண்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியன் சுச்சுவேஷனில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெப்ட் மார்க்கெட், அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மார்க்கெட்டை விட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நிறைய பேர் போகிறாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களை விட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது ஒரு 200-300% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடச்சிருக்கு. அதேமாதிரி நிறைய வீடியோஸும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நீங்கள் ரேடியோவோ இல்லைனா பார்த்தீங்கன்னா டிவியில் கூட கேட்டிருக்கலாம். ஸோ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் டைம் கொடுத்து பாருங்கள், ஒரு 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு நீங்கள் டைம் கொடுத்து பாருங்கள், நிறையா பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் நானும் சொல்லுவேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுதான் இதோட விஷயம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சில பேர் கேட்பாங்க, நான் ஏன் டேரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஒர்க்கே இல்லை, இதுதான் என்னோட வேலை அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் நிறையா படிங்க. படிச்சுட்டு அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கோங்க. அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2000% எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. பட் அதுக்கு வந்து உங்களுக்கு மூளை இருக்கணும், உங்களுக்கு டைம் இருக்கணும். இதே வேலையாக இருந்தால் மட்டுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணால் என்றைக்கு நம்ம பை பண்ணணும், எப்படி நம்ம செல் பண்ணணும், எந்த சுச்சுவேஷனில் நம்ம செல் பண்ணணும், இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் நல்லா இருக்குமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் கரெக்டாக இருக்கா, இந்த இண்டஸ்ட்ரி நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலேயே ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு ப்ராஃபிட்ன்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி நமக்கு டைமே இல்லை அப்படின்னும் போது அதுக்காக தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கே நம்ம போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, அதுதான் சொல்ல மாதிரி உங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதிகமான ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கெல்லாம் கம்மி பண்ணுறது தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கொடுக்குறோம், ஒரு டீம் கிட்ட கொடுக்குறோம். அவங்க வந்து அந்த ஃபண்டை வந்து ஒழுங்காக பார்த்துப்பாங்க. எந்த நேரத்தில் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம காசை ப்ரொடெக்ட் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டாக்கை விற்கணும், எப்படி நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்றத அவங்க ஃபுல்லாகவே பார்த்துப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வை டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்குறீங்க, கோல்டு வாங்குறீங்கன்னா கூட மினிமம் அமௌண்ட்டாக வந்து ஒரு கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை 4000 ரூபாவது வேண்டும். அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்குறீங்கன்னா மினிமமாக ஒரு 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா அவுட்டரில் வந்து ஒரு கிராமத்தில் போய் வாங்கணும் அப்படின்னா தான் அந்த அமௌண்ட்டு தேவைப்படும். பட் இதில் வந்து ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபண்டில் 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து எனக்கு ஒரு டைம் போதும் அப்படின்னா 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சிம்பிளாக இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே டெபிட் ஆகி போகும். உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே, உங்களுக்கு எந்த இடத்துக்கும் போகணும், சைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. ஆன்லைனில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணணும், ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு பிளானு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்காகவோ இல்லை வந்து மேரேஜ்க்காகவோ சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மினிமமாக வந்து 15லேருந்து 20 இயர்ஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால எப்படியா இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக இருக்கிற ஒரே ஒரு ரூல் தான். ஸோ அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் லோ காஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, என்னென்னா சின்ன அமௌண்ட் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அந்த ஒரு விஷயத்தினால தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு எந்த நேரத்துலையுமே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு இடம் வாங்குறீங்க, கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இடம் விற்கும் போது தான் வந்து போகாது, இல்லை அதுக்கான பையரை நம்ம தேடணும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி எனக்கு தேவைப்படுது, அமௌண்ட் வந்து கொஞ்சம் நாளில் தேவைப்படுது, ஒரு 2-3 நாளில் எனக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் இன்றைக்கி போய் நீங்கள் ரெடம்ஷன் கொடுத்தீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லனா, இன்றைக்கி கொடுத்தது ப்ளஸ் 2 days வெயிட் பண்ணால் போதும், உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அந்த அமௌண்ட் எடுத்து உங்களுக்கான தேவைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை எஜுகேஷனுக்கோ இந்த பிளானை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி மற்ற ஃபிக்ஸட் டெபாசிட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டெபாசிட்ஸை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு கிராஃபில் காமிக்கிறேன். இத்தனை நாள் வரைக்கும் எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிலாம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லுவேன், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். அவங்களுக்குலாம் ஒரே ஆன்சர் தான் சொல்லுவேன், எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அசட் அலோகேஷன். நல்ல ஒரு அசட் அலோகேஷன், இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல அசட் அலோகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட்ஸும் இருக்குது. டேக்ஸ் சேவிங் நம்ம பார்க்கும்போது ஒரு டீட்டெயிலாக நம்ம அந்த வீடியோவாக நான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அது ஒரு பெரிய டாப்பிக்கு டேக்ஸ் சேவிங்கு. இதில் வந்து டேக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸில் டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. அதுக்கான வீடியோ நான் அடுத்தது நான் உங்களுக்கு பண்ணுறேன்.
ஸோ இப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டா ஷேர் மார்க்கெட்டா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு ரிட்டர்ன்ஸே கிடைக்காதுப்பா, ரொம்ப லாஸ் கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது சிம்பிளாக இந்த கிராஃப்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். என்றைக்கு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1990 பார்த்தீங்கன்னா 2013 வரைக்கும் இருக்கிற கிராஃபு, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் 2000 ரூபாய் 25,000 அப்படின்ற ஒரு இதை வந்து தொட்டிருக்கு. இன்றைக்கி 2018 or 19 சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேலே பிஎஸ்சி ஆர் என்எஸ்சி சென்செக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் எடுத்திருப்பாங்க. இதுதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ன்றது மேலே தான் போகுமே தவிர கீழே வராது. அஃப்கோர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 1 மந்த் இல்லை 2 மந்த், 1 வருஷம் இல்லை 2 வருஷம்னு பார்க்கக்கூடாது. எப்பயுமே வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே தான் பார்க்கணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அதை தான் சொல்லுவேன். 5 வருஷத்துக்கு மேலே பாருங்கள், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எப்பயுமே அதிகமாக தான் கொடுக்கும். ஸோ அதனால் இதில் வந்து லாக்கின் சொல்லக்கூடாது. நீங்கள் அதிகமான நேரம் வெயிட் பண்ணணும். மினிமம் 3 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உண்மையான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் நான் ஆன்லைனில் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து moneycontrol.comல தான் எடுத்திருக்கேன். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃபண்டு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். அந்த வெப்சைட்டில் நீங்களே போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ 5 இயர்ஸ் டவுன் த லைன் எப்பயுமே வந்து 3 வருஷம் இல்லை 5 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ 1 இயர்லலாம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா மைனஸில் கூட இருக்கும் ரிட்டர்ன்ஸு. ஸோ அதை வந்து நீங்கள் எப்பயுமே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணாதீங்க. 5 வருஷத்துக்கு மேலே இல்லை 3 வருஷத்துக்கு மேலே தான் வேணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்துக்கோங்க, டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு கிடைக்கும் 12%. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற சுச்சுவேஷனால தான் இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. பட் இதுவே வந்து 20% 25%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் 25%ல் இருந்தது. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ அதே மாதிரி டேக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ் அடுத்த வீடியோ நான் டேக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ்க்கு நான் பண்ணுறேன். இதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் டேக்ஸ் சேவிங் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன்லேயே பாருங்கள், 5 வருஷம் டவுன் த லைனில் பண்ணுற ஒரு ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா 13%, 10%, 9% கொடுக்குது. பட் நீங்கள் பண்ணக்கூடிய டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் டேக்ஸ் சேவிங் என்எஸ்சி பாண்ட்ஸாக இருக்கட்டும் 8% இல்லை 9% தான் கொடுக்கும். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு 2-3% அதிகமாக தான் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன்ஸு. ஸோ இதோடைய ரிட்டர்ன்ஸ் தான். நான் எப்பயுமே வந்து 1 இயருக்கு நீங்கள் பார்க்காதீங்க. 1 இயருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் பண்ணாதீங்க. எப்பயுமே 3 to 5 இயர்ஸ்ன்றதுல மட்டுமே பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய சஜஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற பயம்லாம் போகும். அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.